ஹலோ கைஸ், குட் மார்னிங். இப்போ டைம் வந்து 4:30 ஆச்சு. நான் 4 மணிக்கே எந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன். ஃபஸ்ட் எம்டி ஸ்டொமக்கில் எப்போவுமே வெந்தயம் இல்லைன்னா கறி லீவ் சாப்பிடுவேன். நைட் வந்து வெந்தயம் ஊற வைக்க மறந்துட்டேன், அதனால இன்றைக்கி கறி லீவ்ஸ் தான் சாப்பிட்றேன். அப்புறம் சுண்டலும் ஊற வைக்க மறந்துட்டு தூங்கிட்டேன். அதனால இன்றைக்கி வந்து தட்டைப்பயிறு வேக வைக்கணும். தட்டைப்பயிறு வேக வைக்க போகிறதுக்கு முன்னாடி நைட்டு வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். அதெல்லாம் எடுத்து கரெக்டாக அந்தந்த இடத்துல வச்சுட்டு அடுத்து குக் பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல். இன்றைக்கி வந்து தம்பிக்கு எப்படி கொஞ்சம் அழுவாங்க, அதெல்லாம் சமாளிக்கணும். அப்புறம் குக்கிங்கும் பண்ணணும். அப்படின்னா நான் கொஞ்சம் சீக்கிரமாக எந்திரிச்சா தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேரத்துலேயே தூங்கிட்டேன். ஸோ இப்போ வந்து தட்டைப்பயிர் தான் வேக வைக்க போகிறோம். தட்டைப்பயிர் வேக வச்சுட்டு அப்படியே குக்கிங்கும் சைமல்டேனியஸாக ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ குக்கிங் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நான் வந்து அது எல்லாமே நான் பெருசாக ஷூட் பண்ணலை, ஏன்னா ஸ்கூல் இருக்கனால ரொம்ப லேட் ஆகிடும்னு சொல்லி அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டேன் நான். அதுக்குள்ளே தம்பியும் பார்த்திங்கன்னா எந்திரிச்சிட்டு விளையாண்டுருந்தார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாய்க்குச்சி உருவி விளையாண்டுருந்தார். சரி, பெட்ஷீட்லாம் எடுத்து வைக்கல, பாயெலாம் எடுத்து வைக்கல அப்படின்னா வந்து மறுபடியும் பாய்க்குச்சியெல்லாம் நிறைய உருவி போட்டுருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பெட்ஷீட் தான் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து காய் தாளித்து விட போகிறேன். காய் தாளித்து விட்டு அடுத்து தம்பியை ரெடி பண்ணணும். அண்ட் பாஸ்ட் 2 டேஸாக பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான். பிகாஸ் 2 மந்த்ஸாக பார்த்திங்கன்னா ஸ்கூல் லீவு நம்ம கூடவே வீட்டில் இருந்துட்டாங்க. இப்போ வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படிங்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஆனால் தம்பி வந்து ரொம்ப அழுவாங்க அப்படின்லாம் நான் நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே பார்த்திங்கன்னா அழுகவே இல்லை. அம்மா நான் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன், நீங்கள் என்னை ஈவினிங் கூப்பிட வாங்கம்மா அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக கிளம்பி போயிட்டாரு. அவங்க அப்பாவும் வீட்டில் இருந்தனால அழுகலை. இதுவே நான் மட்டும் தனியாக இருந்தேன்னா அழுதுருவாங்க. சரி, எப்படியோ அழுகாமல் ஸ்கூலுக்கு போனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் வாக்கிங் போக கிளம்பிட்டேன். இப்போ வாக்கிங் போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் எல்லாம் இருக்குது. ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் பார்த்துட்டு அப்படியே போய் தம்பிக்கும் லஞ்ச் கொடுத்துட்டு வந்துட்டு நான் ஹால் காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஆன்லைன் ஷாப்பிங் கொஞ்சம் பண்ணியிருந்தேன். அப்புறம் ஸ்பாரில் கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருந்தேன். அது எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்லேயே எனக்கு பிடிக்காத வேலைன்னா இந்த துணிக்காய போடுறதாங்க. எப்படியும் அந்த வேலையும் முடிச்சிட்டேன். நான் இப்போ ஹால் காமிக்கலான்னு உட்காந்துருக்கேன். நான் வாங்கியிருக்க திங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இம்பல்ஸ் பை எதுவுமே கிடையாது. கொஞ்சம் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் ஆஃப்லைன் ஷாப்பிங்குமே பண்ணியிருப்பேன். நீங்களும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன், நீங்களும் அதை வாங்கிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து அமேசான் ஹால் பார்த்துடலாம். அமேசானில் ஒரு புக் வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி தான் பேக் பண்ணி அனுப்பியிருந்தாங்க. புக் வந்து நல்லா குவாலிட்டியாக தான் சென்ட் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து செல்ஃப் லவ் சம்மந்தமாக ஒரு புக் தேடிட்டு இருந்தேன். அதில் வந்து இந்த குட் வைப்ஸ் குட் லைஃப் அப்படிங்கிற புக்கு வந்து எனக்கு கனெக்டிங்காக இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த புக் கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 6 மந்த்ஸாக நான் நினச்சிட்டே இருந்தேன். அதனால தான் இந்த புக் வாங்கியிருந்தேன். எனக்கு வந்து கொஞ்சம் மற்ற வேலையும் இருக்கனால இந்த புக் படிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன்.
இந்த புக் அரௌண்ட் 260 பேஜஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நான் வந்து இந்த புக் படித்து முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு வீடியோவில் நான் வந்து ரிவ்யூ சொல்கிறேன். நீங்களும் வந்து இந்த புக் வாங்குறனா வாங்கி பாருங்கள். நான் வந்து லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து வீடியோ பர்பஸ்க்காக டெக்கோராக யூஸ் பண்ணிக்கலான்னு எல்இடி ஃப்ளேம்லெஸ் கேண்டில் வாங்கியிருந்தேன். செட் ஆஃப் 3 வரும். கூடவே வந்து பேட்ரி இன்க்ளூடட் தான். ஒரு பிளான்ட் வச்சு இந்த எல்இடி கேண்டில் வந்து ஆன் பண்ணி வச்ச போது பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. 3 கேண்டில் வைக்கணும்னு இல்லை, ஒரு கேண்டில் வச்சாலே நல்லா அழகாக இருக்க மாதிரி இருந்தது. நான் இப்போது எல்லாமே ஆன் பண்ணி வச்சு காமிக்கிறேன். நீங்கள் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஒரு சிப்பர் டம்ளர் வாங்கியிருந்தேன். 1 லிட்டர் கெப்பாசிட்டி. இது வந்து டூ கேட் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து வாங்கியிருந்தேன். 2 பிளாஸ்டிக் ஸ்ட்ரா வரும். கூடவே ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்ட்ராவும் வரும். இந்த மாதிரி சிலிக்கானில் குட்டியாக ஒரு அட்டாச்மெண்ட் ஸ்ட்ரா ஒன்று கொடுப்பாங்க. நல்லா ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சு. இது வந்து ஒரு ஃப்ளாஸ்க் மாதிரி வேலை செய்யுது. ஹாட்டாக ஊற்றுனா ரொம்ப நேரம் ஹாட்டாக இருக்குது, கோல்டாக ஊற்றுனா அதே போல் ரொம்ப நேரம் கோல்டாகவே இருக்குது. நான் வந்து ஓட்மீல் அப்படிங்கிற கலர் தான் வாங்கியிருந்தேன். நிறைய கலர்ஸ் இருந்தது, பட் எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லி வாங்கியிருந்தேன். நீங்களும் ட்ரை பண்ணுறதுனா ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து டிமார்ட் ஹால் பார்த்துடலாம். இங்கே இந்த செக்ஷன் 3 செக்ஷன் இருக்க மாதிரி இந்த ஆர்கனைசர் வாங்கிடலாம். சீப்பெல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் பாட்டில் வாங்கியிருந்தேன் கரும்பு சக்கரை வைக்கிறதுக்காக. ஆல்ரெடி வச்சுருந்தேன், அது வந்து உடஞ்சி போச்சு. சரி மறுபடியும் இன்னொன்று ஸ்கொயர் டைப்பில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்கொயர் டைப்பில் வாங்கிட்டேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. லிட்டு வந்து நல்லா ஏர் டைட்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்த க்யூட் டின் பாக்ஸஸ் வாங்கியிருந்தேன். ஈச் 35 ருபீஸ்னு வாங்கியிருந்தேன். ஆன்லைனில் வந்து ப்ரைஸ் ரொம்ப ஜாஸ்தியாக காமிச்சது. ஏதாவது ஸ்டோரேஜ் பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருந்தேன். குவாலிட்டியும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்களும் எப்போயாவது டிமார்ட் போனால் இந்த பாக்ஸஸ் வேணும் அப்படின்னா வாங்கிக்கோங்க. இது வந்து உள்ள கேண்டில், டீ லைட் கேண்டில் வச்சு யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் நல்லா இருக்குது. பட் நான் வந்து ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து ஐஃபோன் 15ஓட வேவி கேஸ் வாங்கியிருந்தேன். மற்றதில் கொஞ்சம் ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருந்தது. மீஷோவில் வந்து கொஞ்சம் விலை கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால நான் மீஷோவில் ட்ரை பண்ணியிருந்தேன். குவாலிட்டி சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட் வந்து ஸ்பாரில் இந்த குட்டி பேஸ்கெட் வாங்கியிருந்தேன். பிளாஸ்டிக் தான், நல்லா ஸ்டர்டியாக இருந்தது. ஜிஞ்சர் கார்லிக்லாம் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் எரால கிளாஸ் பாட்டில் வாங்கியிருந்தேன். செட் ஆஃப் 2 வரும். நல்லா வெயிட்டாக இருந்தது, நல்லா ஏர் டைட்டாகவும் இருந்தது. அதனால 2 செட் வாங்கியிருந்தேன். ஃப்ளிப்கார்ட்டில் 3 டயர் வெஜிடபிள் ஸ்டோரேஜ் பேஸ்கெட் வாங்கியிருந்தேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாத்து வீட்லேயும். நிறைய கலர்ஸில் நானும் பார்த்துருக்கேன். பட் க்ரே கலரில் வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சிருந்தேன் நான். இது தேடினதில் ஃப்ளிப்கார்ட்டில் தான் இருந்தது. சரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு வாங்கியிருந்தேன். நல்லா சூப்பராகவே இருந்தது.
இன்னைக்கு வந்து ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டாரு. நானும் தம்பியும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தோம். நாங்கள் 2 பேர் பார்த்தீங்கன்னா அதிரசம் சாப்பிட்ருக்கோம். அண்ணி வந்து மாவு பிணைஞ்சு மட்டும் கொடுத்துருந்தாங்க, நீ சுட்டு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதிரசம் தான் சாப்பிட்ருக்கேன். நான் வந்து பிசிஓடி இருக்கனால இந்த மாதிரி டீப் ஃப்ரைடெலாம் சாப்பிடக்கூடாது. ஒன்ஸ் இன் அ வைல் ஃபைன் தானே, அதனால சாப்பிட்டேன். இந்த மாதிரி தான் நிறைய தடவை சொல்லி சொல்லி என்னை நானே ஏமாற்றிட்டு அப்பப்போ இந்த மாதிரி சாப்பிட்ருக்கேன். இதை வந்து ஸ்டாப் பண்ணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 8:30 இருக்கும். தம்பி வந்து சாப்பிட்டுட்டு தூங்க போயிட்டாங்க. கூடவே என் ஹஸ்பண்டும் சாப்பிட்டாங்க. நான் வந்து என்னோடய டின்னர் 6 o'clockே சாப்பிட்டு முடிச்சிடுவேன். பிகாஸ் டெய்லியுமே வந்து நான் 12 ஹவர்ஸ் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து கிச்சன் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன். பாத்திரம்லாம் கழுவி எடுத்து பேஸ்கெட்டில் போட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஸ்டவ் க்ளீன் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க டைல்ஸ், கவுண்டர் டாப் இதெல்லாம் க்ளீன் பண்ணேன்னா என்னோடய வேலை முடிஞ்சுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சுண்டல் ஊற போடணும். டெய்லியுமே வந்து சுண்டல் இல்லைன்னா பயிறு இருக்கும். ஸோ சுண்டல் ஊற போட்டு அடுத்து வெந்தயம் ஊற போட்டால் என்னோடய வேலையே முடிஞ்சுது. ஸோ மார்னிங் வந்து இந்த மாதிரி க்ளீனான கிச்சன் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு வேலை செய்கிறதுக்கு, குக் பண்ணுறதுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காகவே இருக்கும். ஸோ நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அண்ட் இன்றைக்கி வந்து ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க், குக்கிங் ஒர்க் எல்லாமே சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு. ஸோ துவைக்கிறது மட்டும்தான் பெண்டிங். அதையும் முடிச்சுட்டு ஸ்கின் கேர், ஹேர் கேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுருந்தேன். நான் ஃபேஸ் பேக், ஹேர் பேக்லாம் போட்டே பார்த்திங்கன்னா 2 வீக்ஸுக்கு மேலே தான் இருக்கும். நான் லாஸ்ட்டாக ஷார்ட்ஸில் அவங்களுக்கு காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் எதுவுமே பண்ணவே இல்லை. நேச்சுரலாகவே பார்த்திங்கன்னா என்னோடய ஹேர் வந்து ட்ரையாக தான் இருக்கும். இப்போது 2 வீக்ஸாக பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப ட்ரை ஆன மாதிரி ஆயிடுச்சு. சரி, வேறு ஏதாவது ஹேர் பேக்ஸ் போடலாம் அப்படின்னு யோசிச்சுருந்தேன். ஏன் சும்மாவே இருக்கணும், ஏதாவது ப்ரொடக்டிவாக கொஞ்சம் டேவை கொண்டு போகும்போது என்னோடய பிசிஓடி சரியாகிறதுக்கும் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லி யோசித்தேன். எனக்கு வந்து பிசிஓடி இருக்குது. ஸோ என்னோடய டயட்டில் வந்து டெய்லியுமே ப்ரோட்டீன் இன்டேக் இருக்கிற மாதிரி தான் பார்த்துக்குவேன். டெய்லியும் மோஸ்ட்டாக எக்ஸ் தான் சாப்பிடுவேன். இன்றைக்கி வந்து எக் எதுவும் எடுத்துக்கல.
ஒரு சோயாபீன் ரெசிபி வந்து யூடியூப்பில் பார்த்துருந்தேன். ஒரு கிரேவி மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் தான் ஆகும் செய்யறதுக்கு. பட் ரைஸ் கூட, தோசை கூடலாம் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கேன். சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து ஹேர் கேராக ஆலோவேரா பேக் தான் போட போகிறோம். ஆலோவேரா கட் பண்ணிங்க அப்படின்னா அதுலேருந்து எல்லோ கலரில் ஒரு லிக்விட் மாதிரி வரும். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சிங்கன்னா அந்த லிக்விட்லாம் வடிஞ்சிரும். வடிஞ்சதுக்கப்புறம் அந்த எல்லோ கலரை வந்து நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு ஆலோவேராக்குள்ளே இருக்க பல்ப் மட்டும் ஸ்க்ராப் பண்ணி எடுத்துட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதை ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு ஃபில்ட்ரு பண்ணிடுங்க. ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் ஹேரை வந்து நல்லா டீடாங்கிள் பண்ணிவிட்டு ஸ்கேல்ப்லேருந்து நம்ம ஹேரோட எண்ட்ஸ் வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் பக்கம் விட்டுட்டிங்கன்னா நல்லா வந்து அதனோட எசன்ஸ் எல்லாம் உள்ளே இறங்கிடும். அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா ஹேர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து ஃபேஸ் பேக் போட போகிறோம். ஃபேஸ் பேக்காக இன்றைக்கி வந்து கஸ்தூரி மஞ்சளும் துளசி பவுடரும் தான் எடுத்துட்டேன். சரி, துளசி போட்டால் கொஞ்சம் டீடாக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இந்த பேக் போடுறேன்.
ஸோ ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ ஹேர் பேக் தான் அப்ளை பண்ண போகிறோம். என்னோடய ஹேர் பார்த்திங்கன்னா நல்லாவே பிளாக்காக இருக்கும். இங்கே வந்து கொஞ்சம் உப்பு தண்ணிங்கிறனால என்னோடய ஹேர் வந்து நல்லாவே ப்ரௌனாக மாறிடுச்சு. ஹேர் பேக் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் டீடாங்கிள் பண்ணிகிட்ருக்கேன். ஹேர் பேக் அரைக்கும்போது நல்லா சாஃப்டாக அரைச்சிருங்க. நல்லா லிக்விடாக இருக்க மாதிரி அரைச்சிட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிடுங்க. இல்லைன்னா போடும்போது வந்து தலையில் அங்கங்கே அப்படியே நின்றுக்கும். வாஷ் பண்ணாலும் அவ்வளோ போகலை. அண்ட் இப்போது ஹேர் பேக்கும் ஃபேஸ் பேக்கும் போட்டாச்சு. நம்ம வந்து பேண்ட்ரி க்ளீன் பண்ண போகலாம் வாங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேண்ட்ரி க்ளீன் பண்ணியே பார்த்திங்கன்னா 2 மந்த்ஸ் இருக்கும். இப்போ வந்து காற்று ரொம்ப ஜாஸ்தியாக அடிக்கிறனால ரொம்பவே தூசியாக இருக்குது. இப்போ இதே தூசியை வந்து வெறும் ட்ரை கிளாத் மட்டும் வச்சு தொடச்சோம் அப்படின்னா எனக்கு வந்து வேலை ரொம்ப ஜாஸ்தியாயிரும். ஏன்னா எல்லா பக்கமே தூசி பறந்துடும். அதனால ஃபஸ்ட்டு வந்து வெட் கிளாத் வச்சு நம்ம நல்லா தொடச்சிட்டு அது காயறதுக்காக உடனே ட்ரை கிளாத் வச்சு தொடச்சிட்டு க்ளீன் பண்ண போகிறோம். சம்படம், பாட்டில் எல்லாமே பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு வெட் கிளாத் வச்சு அது ஃபுல்லாக வெளியே தொடச்சிட்டு மறுபடியும் ட்ரை கிளாத் வச்சு தொடச்சிட்டு அது அந்தந்த ப்ளேஸ்லேயே வைக்க போகிறோம். இதுதான் வந்து எனக்கு ஈஸியும் கூட. நான் வந்து பேண்ட்ரி க்ளீன் பண்ண ஒரு 1/2 தான் ஆகும் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தேன். ஆனால் 1 ஹவர் பக்கம் இழுத்துருச்சு. பிகாஸ் வீடியோவும் எடுத்துகிட்டு பேண்ட்ரியும் க்ளீன் பண்ணுறதுனா கொஞ்சம் டைம் கன்சியூமிங் ப்ராசஸ் தான். ஸோ இவ்வளோ நாளாக தள்ளி போட்டே இருந்தது. இன்றைக்கி வந்து க்ளீன் பண்ணது எனக்கு ஒரே ஹாப்பியாக இருந்தது. நான் இப்போ தான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்தேன். நல்லா ஹேர் வந்து ஷைனிங்காகவும் நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. உங்களுக்கு வந்து ட்ரை ஹேர் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹேர் பேக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு நான் இனி வந்து தம்பியை கூப்பிட்றதுக்கு ஸ்கூலுக்கு போகணும். ஸோ நம்மளும் வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு vlogல பார்க்கலாம். அன்டில் தென் ரம்யா சைனிங் ஆஃப். பாய்.